கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றினில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதியமாம் மருணை கோபுரத்து மேவும் செல்வ கணபதியே கை தொழுதக்கால். ஐந்து முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் எனவேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று ஈஷருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று கூறும் அடியார்கள் வினை தீர்க்க முகம் ஒன்று குன்றுருவர் வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதியருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. எல்லாம் வல்ல அனுபாம்பிகை சமேத ரிஷபேஸ்வருடைய திருவருளாலே நமது மேல்சங்கம் பன்னாலீஸ்வரர் திருக்கோவிலில் சிறப்பான முறையிலே பிரதோஷ வழிபாடு நடைபெற உள்ளது. நமது ஊரை சுற்றியுள்ள அனைத்து அன்பர்களும் சிவனே செல்வர்களும் பக்த கோடிகளும் தவறாமல் இந்த பிரதோஷ வழிபாட்டிற்கு வந்து இங்கே நடைபெறக்கூடிய பல வகையான அபிஷேகங்களையும் தீபாராதனையும் திருமுறை விண்ணப்பங்களையும் வழியை இப்பொழுது எண்ணெய் அபிஷேகத்தை தொடர்ந்து அபிஷேக திரவியங்கள் அபிஷேகம் நடைபெற்று வருகின்றன. அடியார்கள் எல்லாம் தவறாமல் இந்த பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டு எம்பெருமான் திருவருள் பட அன்புடன் அழைக்கின்றோம். மாணிக்க வாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சியிலிருந்து நம்முடைய திருமுறை விண்ணப்பத்தை துவங்குவோம். இன்று மார்கழி திருநாள் என்பதால் நம் மாணிக்க வாசகருக்கு சிறப்பான திரு வெம்பாவை அருளி செய்த நம் திரு அண்ணாமலை திருப்பதிகத்தை தொடர்ந்து திருப்பள்ளி எழுச்சியையும் சிந்தித்து இந்த வழிபாட்டை துவங்குவோமாக. சிவா திருச்சிற்றம்பலம். திருப்பள்ளி எழுச்சி மாணிக்க வாசகர் அருளியது. போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கடற்கிணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்தெமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின்றிருவடி தொழுதோம் மலர மற்றும் மன்னல்லம் கான் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோர் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே அருள் நிதி தரவரும் ஆனந்தமலையே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே. கோவின பூங்குயில் கோவின கோழி குருகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து உருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனச் செடிகழல் தால் இணை காட்டா திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே யாவரும் மணிவரியாய் எமக்களியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருபால் தொழுகையத்தியல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மனை ஆண்டு கொண்டுங்களும் மதுவளர் பொழில் திரு உத்தர கோசமங்கையுள்ளாய் திருப்பெரும் துறையுரை மன்னா எதையமை பணிகொழுமாறு அது கேட்போம். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே.
முந்திய முதல் நடு இறுதியும் மானாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலையும் நீயும் நின்னடியார் பழங்குடில் அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. பிரதோஷ வேளையிலே, குறிப்பாக இந்த மார்கழி திருநாளிலே சிவபெருமானுடைய இந்த பிரதோஷ வழிபாடு 1000 மடங்கு நமக்கெல்லாம் பலனை தரக்கூடியது, நம்முடைய துன்பத்தை நீக்கக்கூடியது, அதிக இன்பத்தை தரக்கூடியது, புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஒரு மார்கழி திருநாள். இந்த திருநாளில் பிரதோஷ வழிபாட்டில் யாரெல்லாம் கலந்து கொண்டு எம்பெருமானை வழிபடுகின்றீர்களோ அத்தனை பிரார்த்தனைகளும் சுவாமி ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நல்ல வாழ்த்துக்களையும் அருளையும் வழங்குவார். பப்பர வெட்டிரும் துணரும் நின்னடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்புரு கண்ணியர் மானினத்தியன்பின் வணங்குகின்றார் அணங்கின் மனவாளாம் செப்புரு கமலந்து கொண்டிங்களும் தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தர கோதை கையுள்ளாய் திருப்பெருந்துறையுரை மன்னாய் எதியமை பணிகொழுமாறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே முந்திய முதல் நடு இறுதியும் மானாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை வேளையும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணி செந்தழார் என்னகத்தாய் உலகுயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே உவடியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் மகமே இந்த பூமி சிவன் தானே வந்தெம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல் வாடி வந்தோர்க்கும் முன் வாய் திறவாய் ஊனே உருவாய் உனக்கிற உரம் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாதேலோரம்பாவாய் அன்னே இவையும் சிலவோ பலாமரர் அன்னே இவையும் சிலவோ பலாமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இரும் சீரான் சின்னங்கள் கேட்பச் சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீர் சேர்மெழுகுப்பாய் என்னானை என்னரையன் இன்னமுதனென்றெல்லோம் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிலியோ வன்னெஞ்ச பேதையர் போல் வாழாய் கிடத்தியான் என்னே துயிலின் பரிசேலோரன்பாவாய் கோழி சிலம்ப சிலம்ப குருகெங்கும் ஏழே இயம்ப இயம்பும் வென்றெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழியென்ன உறக்கமோ வாய்திரவாய் ஆழியான் அன்புடைமை ஆம் ஆறிப்பாரோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோரெம்பாவாய். நந்தீஸ்வரருக்கும் சிவபெருமானாருக்கும் பிரதோஷ வேளையிலே கடலை மாவு அபிஷேகத்தை தொடர்ந்து அரிசி மாவு பொடி அபிஷேகம் நடைபெற்று வருகின்றது. நம்முடைய கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இந்த அபிஷேகம் தொடர்ந்து பல வகையான அபிஷேகங்கள் எல்லாம் நமது பிரதோஷ வேளையிலே எம்பெருமானாருக்கு செய்விக்கப்படுகிறது. அன்பர்கள், சிவனேய செல்வர்கள் இந்த சிவ வழிபாட்டில் கலந்து கொண்டு எம்பெருமான் திருவள் பெற அன்புடன் அழைக்கின்றோம். பாதாளம் ஏழினும் கீழ் சுழ்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தரந்தன் கோயில் பிணாப்பிள்ளைகான் ஏதவன் கூர் ஏதவன் பேர் ஆருற்றாரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோரம்பாவாய்.
மொய்யார் தடம் பொய்கை புக்குமுகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் ஆர் ஆழல் போல் செய்யா வெந்நீராடி செல்வா சிறுமருங்குள் மையார் தடம் கண் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாயமை ஏலோரெம்பாவாய் ஆத்த பிறவி துயர்கட நாம் மார்த்தாடும் தீர்த்தன்னல் தில்லை சிற்றம்பலத்தே ஆடும் கூத்தன் இவ்வானும் கோலயமும் இல்லாமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்ப வார்கலைகள் ஆத்பரவம் செய்ய அலி குழல் மேல் வண்டாத்த பூத்திகளும் பொய்கை குடந்துடையான் பொற்பாதம் எத்தியிரும் சுனை நீர் ஆடேலோரெம்பவாய் பைங்குவலை கார்மலரால் செங்கமலப் பைம்போதால் அங்கங்குருகினத்தால் பின்னும் மரவத்தால் தங்கள் மலம் கழுவார் வந்து ததலினால் காதார் குழையாட பைம்பூன் களநாட கோதை குழல்லாட வண்டின் குழாமாட சீதப்புனல்லாடி சிற்றம்பலம் பாடி வேதப்பொருள் பாடி அப்பொருளாம்மா பாடி ஜோதித்திரம்பாடி தூள்கொன்றை தார்பாடி ஆதித்திரம்பாடி அந்தமாம்மா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்தவை வளைதன் பாதத்திரம்பாடி பாடேலோரெம்பாவாய் ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீரொருகா பஞ்சாமிரத அபிஷேகம் செய்விக்கப்படுகின்றது. நந்தீஸ்வரருக்கும் சிவபெருமானாருக்கும் இப்பொழுது பஞ்சாபிஷேகம். போற்றி அருளுக நின்னாதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாம் போற்றியாம் மார்கள் நீர் ஆடேலோரெம்பாவாய். நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. ஆக எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடத்தேன் உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விளைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகந்த நுண்ணியனே வெய்யாய் தனியாய் யமான நாம் விமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி வெளிர்கின்ற மெய்ச்சுடரே விஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவிருதி இல்லாயனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள்வாய்
ஒக்குவாய் என்னை புகழிப்பாய் தொடர்ந்து நாற்றத்தின் நெறியாய் பேயாய் நனியானே மாற்ற மனம் தாய நின்ற மறையோனே கலந்தபால் கண்ணலோடு நீ கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பரு வாயுக்குடிலை மலங்க புலனைந்தும் மஞ்சனை செய்ய விளங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருவும் நலந்தான் இல்லாத பிரியேற்கு நல்கி நிலந்தன்மேல் வந்தருளி நீ கடல்கள் காட்டி நாயிற்கிடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கிட பேராது நின்ற பெரும் கருணை பேராரே ஆராதமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் மொழியானே நீராயுருத்தியன் ஆருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே கட்டழிக்க வல்லானே நல்விருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுட்கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அருப்பானே ஓவென்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கே சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து உணர்வார் செல்வ சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. நம பார்வதி பதையா நீ என்ன சொல்லும்? அரகர மகாதேவா. நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றினா நம்ம என்ன சொல்லணும்? எந்நாட்டவர்க்கும் தெய்வம். தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரை என்றாய் போற்றி. பாகம் பெண்ணொரு அனாய் போற்றி. அண்ணாமலையமன்னா போற்றி. கண்ணாரமுதக்கடலே போற்றி. காவாரி கனகத்திரலே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அண்ணாமலையாருக்கு, அண்ணாமலையாருக்கு. நந்தீஸ்வரருக்கும் சிவபெருமானுக்கும் இப்போது இறுதி அபிஷேகம்.
செய்தா என்ன சொல்றோம்? என்ன சொல்றோம்? தேங்க்யூ சொல்றோம், நன்றி சொல்றோம். நான் உதாரணத்துக்கு என்னுடைய இந்த போனுக்கு வந்தது ஐயா எடுத்து கொடுக்குறாரு, என்ன சொல்றாரு? அது ஒரு உதவி இல்லையா? எனக்கு உபகாரம் செஞ்சார். சுவாமி நமக்கு என்ன உபகாரம் செஞ்சிருக்காரு? முதல்ல இந்த உடம்ப கொடுத்திருக்காரு. என்னது? இந்த உடம்பு நல்லா இருக்கா? கை கால்லாம் நல்லா இருக்கா? நல்லா பாக்குறோமா, பேசுறோமா, கேக்குது நான் சொல்றதெல்லாம்? நல்ல சித்தத்தை கொடுத்திருக்காரா? நம்ம உட்கார்றதுக்கு இடத்த கொடுத்திருக்காரா? இந்த பூமியை கொடுத்திருக்காரா? இது மட்டும் கொடுத்தா போதுமா? சுவாசிக்கிறதுக்கு காத்து யார் கொடுக்கறது? காத்து இல்லைன்னா சுவாசிக்க முடியுமா? முடியுமா முடியாதா? வெளிச்சம் இல்லைன்னா பார்க்க முடியுமா? முடியுமா முடியாதா? நெருப்பு இல்லைன்னா ஏதாவது உணவு சமைக்க முடியுமா? இப்போ இந்த மண்ணு தண்ணி இல்லைன்னா பஞ்சபூதங்களையும் கொடுத்தது யாரு? யாரு கொடுத்தது? நீங்க கொடுத்தீங்களா? நான் கொடுத்தேனா? இல்ல நமக்கு மேல அதிகாரிகள் கொடுத்தாங்களா? யாரு கொடுத்தது? சிவபெருமான் கொடுத்தது. அதெல்லாம் இல்லைன்னா நம்மளால வாழ முடியுமா? அப்ப நம்ம சுவாமிக்கு என்ன சொல்லணும்? தினம் தினம் நன்றி சொல்லணும். என்ன சொல்லணும்? ஆலயம் தொழுவது. அதனால பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க? டெய்லி காலையில வந்து சுவாமி நீங்க கொடுத்த இந்த உடம்பை நான் பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணுமா? சிவாய நமன் சொல்லி ஒரு நமஸ்காரம் பண்ணா போதுமா? சுவாமி மகிழ்ச்சி அடைஞ்சிருவான். இதெல்லாம் கொடுத்தது சுவாமி நம்ம மறக்கலாமா? டெய்லி மறக்கணும். அப்படி யாரெல்லாம் மறக்காத இருக்கீங்களோ சுவாமி எப்பயுமே உங்க கூடவே இருப்பார், காத்துட்டு இருக்க. என்ன ஒரே வழி, சிவபெருமானை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். தினமும் நீங்க தவறாம பிரதோஷம் வந்து பாருங்க, நிச்சயமா சொல்றேன், உங்களுடைய துன்பங்கள்லாம் படிப்படியா விலகும். நீங்க என்னென்னலாம் வேண்டிட்டு வரீங்களோ சுவாமி அத்தனை என்ன பண்ணுவாரு? உண்மையிலே நிறைவேற்றுவார். நீங்க பக்தியோடு வந்தா போதும். சுவாமி கிட்ட வந்து இறைவனுடைய திருநாமத்தை சொல்லணும். இந்த சிவகிட்ட வந்தோம்னா 3 விதிமுறைகளை நீங்க கடைபிடிக்கணும். சரிங்களா? சிவபெருமான் கிட்ட வந்தா என்ன கடைபிடிக்கணும்? 3 விதிமுறை கடைபிடிக்கணும். என்ன? திருநீர் அணியணும். என்ன பண்ணோம்? சிவன் கோயில் வந்தா என்ன பண்ணோம்? அது அப்படியே ஒரு போட்டு மாதிரி வச்சு கூடாது. எப்படி வேணும்? 3 விரலா குழைத்து நமச்சிவாய சிவாய நமன் 5 எழுத்தை சொல்லி என்ன பண்ணோம்? அப்படி இட்டீங்கன்னா உங்களுடைய பாவ கணக்கு நமக்கு அந்த வினை நீக்கம் கிடைக்கும் அப்படின்னு அருளாளர் சொல்றார். அது மட்டும் இல்ல, எல்லாரும் இந்த ருத்ராட்சி அணியணும். என்ன பண்ணோம்? சைவராகிய நாம என்ன பண்ணோம்? ருத்ராட்சம் கண்டமணியின் பேரு. யாரெல்லாம் அணிகின்றீர்களோ அவர்களுக்கு சுவாமி எப்பயுமே பாதுகாப்பா இருப்பார். 3வது பஞ்சாட்சர மந்திரம். கவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையாரி போற்றி போற்றி.
சங்கல்பம். இதான் முக்கியமானது. உங்களுக்கு என்னென்ன வேண்டுதலோ சுவாமி விண்ணப்பம் பண்ணி உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் சரியாகும். சரியா? உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருந்தாலும் அதை வந்து சுவாமி கிட்ட விண்ணப்பம் பண்ணுங்க. இப்ப வில்வத்தை எடுத்து காமிப்பாங்க, அங்கிருந்து அப்படியே தொட்டுக்குங்க. தொடர்ந்து அர்ச்சனை செய்யப்படும். அதுக்கப்புறம் பஞ்சபுராணம், அப்புறம் தீபாவளி, அது முடிஞ்சோடனே எல்லாருக்கும் பிரசாதம் வழங்கப்படும். அடுத்த பிரதோஷத்துல கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். பிரதோஷ நேரம்ன்றது 4 to 6. சரிங்களா? அந்த நேரத்துல வந்துட்டீங்கன்னா இங்க சிவாய நம்ம எழுதுறதுக்கு ஒரு சீட்டு தருவோம். எல்லாம் வீட்டுல இருந்து பேனா எடுத்துட்டு வந்துருங்க. சரியா? 108 முறை சிவாய நம்ம எழுதி உங்க பேரு, உங்க ஊரு, உங்களுடைய பிரார்த்தனை அதை எழுதி கொடுத்தீங்கன்னா இப்ப சுவாமிக்கு அங்க பிரார்த்தனை இருக்கும். சரியா? இப்ப சுவாமிக்கு போற்றி. ஓம் வெற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமை ஆள் என்னை கொண்டாய் போற்றி, உற்சாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, போவாத சத்தத்து ஒளியே போற்றி, அற்றாகி எங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் நாள் வேதமானாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, பிச்சாடல் பேயோடு வந்தாய் போற்றி, பிறவியருக்கும் பிரானே போற்றி, வைச்சாடல் நன்று மகிழ்ந்தாய் போற்றி, மருவியன் சிந்தை புகுந்தாய் போற்றி, உச்சார் புறமூன்று நீதாய் போற்றி, போகாதின் சிந்தை புகுந்தாய் போற்றி, கச்சாக நாகம் அசைத்தாய் போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி, உண்ணா துறங்காதிருந்தாய் போற்றி, ஓதாதே வேதம் உணர்ந்தாய் போற்றி, என்னா இலங்கை கோன் தன்னை போற்றி, இறை விரலால் வைத்துகந்த ஈஷா போற்றி, பன்னார் இசையின் சொல் கேட்டாய் போற்றி, பண்டேகன் சிந்தை புகுந்தாய் போற்றி, கண்ணாய் உலகுக்கு நின்றாய் போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி. சுவாமிக்கு இப்போ தமிழ் வேதமாகிய பஞ்சபுராணத்திலிருந்து விண்ணப்பம். தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருவல்லாண்டு, பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய இந்த 12 திருமுறைகளிலிருந்து சுவாமிக்கு விண்ணப்பம் செய்விடும். அதைத் தொடர்ந்து திருப்புகழ் மற்றும் அபிராமி அந்தாதி வாழ்த்து பாடி சுவாமிக்கு தீபாவளி இங்கே காண்பிக்கப்படும். இப்ப தேவாரத்திலிருந்து உண்ணாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் பின்னாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னாந்தன அருவி திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவாவினை வழுவாவண்ணம் மருமே ஆதியும் மந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளர்ந்தியோ மண்செழியோ நின் செவிதான் மாதேவன் வார்க்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமழையின் மேல் நின்று முரளிங்கன் ஏதேனும் மாதாய் கிடந்தாள் என்னே என்னே இதேயும் தோழி பரிசேலோர் என்பாவாய் ஒளிவளர் விளக்கே உழப்பினா ஒன்றை உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வேன் தெளிவளர் பணிங்கின் திறமணி குன்றேன் சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கணியே அம்பலமாடரங்காக வெளிவளர் தெய்வரும் புகந்தாயை தொண்டனேன் விளங்குமாவளந்தேன் ஆரானந்தார் அமரர் குலத்தில் அணிகுடையாதிரை நான் நாராயணனோடு நான் முகனும் அங்கி இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குழாங்கள் திசை அனைத்தும் நிறைந்து பாரார் தொல் புகழ் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுவேன் இரவாதையில் அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பும் நேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவாணி ஆடும் பொழுது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் கலையாத கல்வியும் குறையாத வயதினோ கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவிழி இல்லாத உடலும் சலியாத மனமும் மந்தகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கித்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும்
தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய துண்டருடு போட்டு கண்டாய் அலையாழி அறிதுயலும் மாயனது தங்கையே ஆதிக்கட ஊரின் வாழ்வே அமுதீஷர் ஒரு பாகம் அகலாத சுகபாரி அருள்வாய் அபிராமியே ஆறிருத்தரந்தொழில் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூடுதை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செப்பேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கன் வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வான்முகில் வளாது செய்க மணிவளம் சுரக்க மன்னன் ஒருமுறை அரசு செய்க உரையிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அரண்கள் ஓங்க நற்றகம் வெள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் நம பார்வதி பதையே அண்ணாட்ட இங்க வைக்காதீங்க. கையில் அள்ளி அண்ணா நீங்க கொடுங்கண்ணா. சரி ஓகே. ருத்ராட்சம் கட்டிக்கிறவங்க கோயிலான வந்து கட்டிக்கலாம். போய் வாங்கிட்டு போ. இறங்கி எடுத்துக்கோ. அம்மா